எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரெசிபி எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரெசிபி நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் வால்நட் பிரெட். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு மிக்சிங் பவுல். இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1.5 கப்பு மைதா மாவு, ஸோ 1 கப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப், ஸோ 1.5 கப்பு மைதா மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்து அதில் வந்து 3/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஸோ 1 டீஸ்பூன் இல்லை, 3/4 டீஸ்பூன். சரியா? பேக்கிங் சோடா 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ட்ரை இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு 2/3 கப்பு வேணும். இது வந்து 1/3 கப்பு. இதில் வந்து 2 கப்பு வேணும். ஸோ 2/3. ஸோ ஒரு 1/3. ஸோ இது வந்து நார்மல் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 2/3 கப் ஆயிலில் 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. அடுத்து 2 முட்டை வேணும். ஸோ 1 2. ஸோ 2 எக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா. ஓகே, ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த எக்கு, சுகரு, ஆயில் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகும். ஸோ சுகர் வந்து கொஞ்சம் ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த விஸ்கை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துட்டு வந்துருங்க. எப்பவுமே வந்து ட்ரையை வந்து இந்த வெட்டில் ஆட் பண்ணும்போது ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அப்புறமும் விஸ்கை போட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து ஹார்டாகிடும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரெட் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மைதா மாவு, அதை ஆட் பண்ணிடலாம். அது கூடயே கேரட் வந்து ஒரு 1.25 கப்பு போல், 1.5 கப் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வால்நட்ஸ். ஸோ கேரட்டும் வால்நட்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வால்நட்ஸ் வந்து நான் எப்போவுமே வந்து வாங்கி ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஏன்னா வந்து இல்லைன்னா வந்து இதுலேருந்து ஆயில்ஸ் வந்து கெட்டு போயிடும். அதனால் 1/2 கப் வால்நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ வால்நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மெல்ல இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட கேரட் பிரெட்டோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேன் எடுத்துடலாம். ஸோ நான் வந்து இதை லோஃப் பேனில் தான் பேக் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த லோஃப் பேனில் எல்லோரும் கேட்பீங்க நான்ஸ்டிக்கு எதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போடணுன்னு. ஆனால் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டோன்னா ஒரு சேஃப்டி, உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. அதனால் நான் எப்போவுமே எந்த பேக்கிங் பண்ணாலுமே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருவேன். வந்து இந்த பேனில் போட்டுடலாம். ஓகே, க்ளீன் பவுலு, க்ளீன் ஸ்பேச்சுலா. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்து நான் மேலே அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி டாப்பிங்கில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கேரட் பிரெட் வந்து நம்ம பேட்டர் வந்து ஊற்றியாச்சு. இப்போ இது அவனில் வச்சு பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கேக்கை வச்சுட்டு இந்த ப்ரெட்டு வந்து உங்களுக்கு 50 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஆகும் பேக்கிங்க்கு. பாருங்கள், நம்மளோட கேக் எனக்கு இது வந்து டோட்டலாக 1 hour ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. ஒரு டூத்பிக்கை உள்ளே விட்டு பாருங்கள், அது வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை பேன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ எவ்வளோ க்ளீனாக வந்துச்சு பாருங்கள். இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஸ்லைசஸ் வந்திருக்கு, எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். அந்த கேரட் வந்து அந்த ப்ரெட்டில் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ மாய்ஸ்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிட்ட நம்ம பனானா ப்ரெட் யூஸ்வலாக பண்ணுவோம். ஸோ அந்த பனானா ப்ரெட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ ரொம்ப ஈஸி பண்ணுறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா என்னோடய ரெசிபி சேனலில் போய் பாருங்கள், இந்த ரெசிபி மட்டும் அதில் இருக்கும். தனியாட்டு விலாகில் உள்ள ரெசிபியெல்லாம் அதில் கிளிப் பண்ணி போடுவேன். தமிழ் சேனல் வச்சுருக்கேன், எம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபிஸ் தமிழ்னு. நீங்கள் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் விலாகில் போடக்கூடிய ரெசிபி எல்லாம் அதில் ரெசிபிஸ் மட்டும் போடுவேன். நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்லைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் இருந்து இந்த கேரட் ப்ரெட்டும் நம்ம காஃபி கேக்கும் செஞ்சு முடித்து பிளாகுக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு. ஸோ இனி வந்து நான் இப்போ ஆஃப்டர்நூன் ஆயாச்சு, லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் போடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் கொடுங்க.